பாயாசம் போடுறோம் சூதான சொல்றிய வேணாம் பயமா இருக்கு அதாவது பந்தய வச்சாதான் பிகு பிடிக்கும். பிரிச்சு கொடுத்தா 100 பொண்ணுக்கு சமம் பொருந்தி 100 கோடி பொண்ணுக்கு சமம் பொருந்திய வாகு வல்லையத்தை வை. ஒரு 5 பேர் தான் வாங்கி வைக்கலாம். ஒடிபடி பொருள் 1 கோடி விலை பொருள் வாசுதேவா பாண்டவரை ஏற்றி மற்றவர்கள் எங்களை கொண்டு வந்து சூதாடுவதற்கு இணைய வைத்திருக்கிறார். எங்களுக்காக பந்தயம் வைக்கிறது ஒன்றுமே இல்லையா? எங்களுக்காக பந்தயம் வைப்பதற்கு ஒன்றுமே இல்லாத இருக்கின்றோம். நாங்கள் எதை மாமா வச்சு ஆடுவது? ஆமா எதை வச்சு மாமா ஆடுவது? நான் என்ன சொல்றேன், இந்த ராஜசியாக செய்யும் போது அங்க இருக்கும்படியாக ஒரு அண்ணா தம்பி மகன் அண்ணன் கடவுள் கை, அந்த கடவுள் கையில விட்டு போய் கடவுள் கையில விட்டு தென்னிலங்காபுரிக்கு சார்ந்து அங்க இருக்கும்படியான விபீஷணன் இடத்திலே சென்று அந்த பொன்பொருள் சேகரிக்கும்படியாக நீ சொன்ன. அந்த கடவுள் கையை எங்க போனா தென்னிலங்காபுரிக்கு போகலாம். சகுனி தான் கடிக்கு வருது. எங்க பெரியப்பா யாகம் செய்ய போறாங்க, அதுக்கு ஏதாவது உங்களால கொஞ்சம் பொன்பொருள் கொடுங்க. அவனுக்கு இல்லைண்ணா சங்க நாய் அதான் நாய் விட்டு சங்க நாய் வந்துட்டு தெரியாதுன்னா என்ன கொண்டாந்து போடி வச்சுட்டு இந்த சகுனி பாத்தா
இவன் முதல்ல இவனே ஆடி இவனே கழித்து பண்ணான் அப்படியே என் மீது வீணாக பழி வந்து அதான் நீ கழிச்சு நமக்கு சந்தோஷம் தான் எனக்கு 10 ரூபாய் ஆமா ஒரு 10 ரூபாய் தேவையில்ல ஆனா கொடுத்தவங்களை வாங்கி பாயிட்டு வச்சுக்கிறேன் அதுதான் வெட்டிக்கு எந்த பண்ண வெடிக்காத வேலைக்கு நான் சொக்கண்டால கோழி போடும்போது எல்லாரும் பாண்டவராஜே பாண்டவர் நல்லா இருக்கணும் எல்லாருமே கோவில் போட்டுக்கலாம் ஒரு கோழி புண்ணியம் சேரும் பாண்டவர்களே நல்லா இருக்கு பாண்டவர்களே நல்லா இருக்கு எல்லாரும் கோவில் தான் போடுங்க ஆனா ஸ்ரீ கிருஷ்ண லைட் எடுறா தாடினா இப்போ யாருக்கு தெரியும் இப்ப நான் வந்து அது பேசி பண்ண மாட்டேன் உனக்கு புல்லு வந்து கரெக்டா பார்த்து சொல்லணும் ஏன்னா கோபாவும் இப்போ முதலாட்டம் ஆடிய வகையில் இந்த முத்தாரம் துரியோதனுக்கு சொந்தம் ஆட்டமே விளையாட்டு போற வரைக்கும் ஆடு பத்தம்பி சாப்பாடு செய்யற வரைக்கும் தான் சொன்னேன் அவன் எங்க சாப்பிடுவான் முதலாட்டம் ஆடிய வகையில் முதலாட்டம் துரியோதனுக்கே செய்யும் முதலாட்டம் துரியோதன் கோவிந்தா நாராயணா இது போடுறாங்க இரண்டாவது ஆட்டம் நாட்டை குறித்து
மருமகனே தனிக்கு போட்டு அந்த மருமகன் ஏன்னா இந்த மாதிரி தாலி எடுத்துக்க பக்கத்தாடி குட்டான பண்ண போய் அவன் ஊர்ல நமக்கு என்ன பேருவான் ஆமா குத்து வாங்கிடுவோம் ஒரு பையன் குட்டாய் வரைக்கும் இப்போ இரண்டாவது ஒரு ஆட்டம் எனக்கு குறித்து தெரியுமா இருக்கும்படியான நாடு எது துரியோதனுக்கு இருக்கும்படியான நாடு எது இந்த நாட்டை குறித்து ஒரு ஆட்டம் ஆட வேண்டும் இந்த அர்ஜுனா உரிமனுக்கு சொந்தம் அந்த துரியோதனை ஜெயித்தால் நான் ஜெயித்தால் துரியோதனுக்கு இந்த அப்படி சொந்தம் இந்த நாடு இப்ப இதை வச்சு ஆடணுமா? முதலாவது நான் வெற்றி பெற்றேன் இரண்டாவது ஆடுவதற்கு உனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தால் அல்லவா உனக்கு வெற்றி ஆகும் சந்தர்ப்பம் கொடுத்தாலும் நம்ம ஆட்டத்தை நிறுத்திட்டா நீ எப்படி இரண்டாவது ஜெயிக்க முடியும் இரண்டாவது ஒரு ஆட்டம் அது உங்களுக்கே மொத்தமா வச்சுதான் அந்த திரௌபதி யாருக்கு தெரியும் எனக்கு என்ன தகவல் பத்தி போயா வயதானாலே கொஞ்சம் மெதுவா விட்டுறேன் நீ என்ன சுமார் ஓடி இல்லாத விட்டுட்டு அதே இருக்காதாவே 12 3 தான் ஊத்து இப்ப யாருக்கு தெரியும் என்ன 4 நாளும் தெரியும் சரி யாரு இரண்டாவது ஆட்டம் ஆடிய வகையில் சரி இருக்காதாவே 12 8 யாருக்கு 12 8 அப்ப எனக்கு தான் வெற்றி அப்ப யாருக்கு வெற்றி மாமா చెప్పాడు கட்சிக்கு அவன் என்ன தெரியல எங்கே தப்பு லாஸ்ட் ஆன ஒன்று இருக்குதா அதனால மூன்றாவது ஒரு ஆட்டம் எங்க ஆட்களை குறித்து ஒரு ஆட்டம் எங்க கிட்ட பந்தய பொருள் இருக்குது ஒண்ணுமே இல்ல இல்ல நாலு தான் நாங்க சொந்தமாயிருக்கு நாடு போச்சு எல்லா பொருளும் போச்சு ஆமா. இப்ப எங்க கிட்ட இருப்பது என்னது நீங்க 5 பேர் மட்டும்தான் இருக்கிறோம் ஆமா இப்ப நீங்க எடுத்துக்கிட்டாலே ஆட்டத்துல ஆதரவு வச்சு பார்க்க போறோம் கௌரவர்கள் 100 பேர் உங்களுக்கு அடிமை சரி. நான் நினைக்கிறேன் ஆனா நீங்க பாண்டவர்கள் துரியோதனுக்கு அடிமை இதெல்லாம் தப்பா வேற பாண்டவர்கள் என்ன
தப்பா சொல்ல மாட்டாங்க. இந்த சரக்கு நம்ம இவரை வாங்கி கூட கொடுக்குற மருமகன் வந்து இவனே ஆடி இவனே ஜெயிச்சு எல்லாத்தையும் வாங்கி போட்டாங்க. எனக்கு வானம் அந்த உடனே தாயாச்சு சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி தெரியுமா இருக்குது? சாகிபடி கோட்டையிலே சாகிபடி கோட்டையிலே சண்டைக்கார கோட்டையிலே ஏகஜன கூட்டப்படி தங்கமே ஏமன் வந்தால் ஒற்றனபடி எனக்கு கடவுளாகக்கூடிய கண்ணன் இருக்கிற வரைக்கும் துணை ஒன்று இருக்கின்ற வரைக்கும் எனக்கு துணை வராதுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த கடவுளுக்கே கண் இல்லாத மாதிரி இப்போ ஆண்டவரை யாரையுமே காலமே பாண்டவரே கதியற்ற பாண்டவரே கதியற்ற பாண்டவரே என்ற மக்கள் எல்லாம் கூப்பிடுற வார்த்தை தான் அவன் காதலை கேட்குது. நான் ஆடுவதும் பாடுவதும் பேசுவதும் ஓடுவதும் ஓடுவதும் ஒளியில்லாதோ முதலாட்டம் முத்தாரம், இரண்டாவது ஆட்டம் நாடு, மூணாவது ஆட்டம் ஆளடிமை. எங்களை போய் ஒரு கொத்தடிமையா வச்சு என்னையா செய்ய போறோம்? கொத்தடிமையா போன பிறகு பாண்டவர் எனக்கு கொத்து அடிமை கொத்தடிமை நினைக்க போறீங்களா? பேச போறீங்களா? இந்த வீடு வரை தாங்குறம் வீதி வரை தாமரை வீடு வரை தாங்குறம் வீதி வரை தாமரை காடி வரையும் பிள்ளையும் இப்ப இந்த இடத்துக்கு உங்களை நம்பி வந்துட்டோம். இந்த நல்லூருக்கு மக்களை நம்பி வந்துட்டோம். எங்களுக்கு எது நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ ஜுரமோ எதுவா தாய் தந்த மாதிரி உறவு நம்ம வீடு போற வரைக்கும் இந்த மாதிரி இப்ப இந்த இடத்துக்கு நீங்க வேணாம். அப்ப மூணாவது அட்டம் வெற்றி அந்த இப்ப நான் இந்த ஆட்டத்தை நான் கேட்கிறேன். கூட்டு மாடலாம் எத்தனை போன் எடுத்துக்கிற பாரு நீ வா வா பன்னெண்டு பெருவங்க இப்பதான் இது சூதாட்டம் அடிக்கிறான் சொல்லிடுறாங்க கோயிலே திறக்க
வரக்கூடிய பாண்டாள ராஜன் மகளாக வந்த மொழியே பெருமாள் தனக்கு சங்கையமான பெருனங்க சகல சம்பத்து தந்து மலர்கொடி பெண்களை வைத்த ஆலோசனை நியாயமாயிது. எத்தனையோ குற்றங்கள் செய்த போது அம்மா எத்தனை வெற்றி பெற்று போகிறாரே. தன்னை தந்தைக்கு பிழைகள் ஒரு செய்தாலும் என்னை நீ பறித்துக் கொள்ள வேண்டும் அம்மா. கொற்றமல நாயகி ஐவருக்கும் தேவி உன் பொன்னடியார் என் மரவேணுமோ மிக்கதோர் வேகவதி குறிக்கின்ற எங்கள் பெரிய திரௌபதி உன் பாதம் வரக்கூடிய பாஞ்சால ராஜன் மகரந்த வந்தோமையே பெருமாள் தனக்கு தங்கையமான பேரினங்கா பரம ஆசியான சகல சம்பத்தன் நந்தி அம்மா எங்கள் மலர்கொடி மாறி பாஞ்சால பூதாடுவதற்கோ உன்னை வச்சு தோற்பதற்கோ இப்போ இங்க வரல. பிழைப்பதற்காக இந்த நாடகத்தில் பார்க்கிறவங்க யாராவது ஒரு வார்த்தை எங்களை பணிவா பேசாதீங்க. எல்லாம் வந்து நாடக அழகாக எங்க குடும்பம் படிக்கணும், எங்க பொருளாதார அம்மாவை வச்சு கிடையாது. அந்த அம்மா நீரைய நெருப்பாக்கக்கூடிய சக்தி உடையவர். அவரை வச்சு பேசுவதற்கோ ஆடுவதற்கோ நாங்கள் வர முடியாது. அதனால யாராவது பார்க்கிறவங்க எல்லாம் எங்களை பெற்ற தாய் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா நீங்க தானே பார்த்து அந்த மாதிரி நாங்களாம் ஒரு நந்தி வந்துட்டோம். நீங்களே எங்களுக்கு பெற்றவங்க மாதிரி எங்களுக்கு யாராவது ஆபத்து வந்தா நீங்க எப்படி பாதுகாக்கணுமோ இந்த தர்மராஜா ஆடு போட்டு எல்லாருமே உங்களை கையெழுத்து கொடுத்து கேட்கிறேன். எல்லாருமே கோவிந்தா கோவிந்தா அதெல்லாம் இந்த பாண்டவருக்கு ஒரு நல்ல கட்டி எல்லாரும் இந்த தாய் மாதிரி இருக்கீங்க. எல்லாரும் கோவிந்தா 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 அட எவனா அந்த குறுக்க வந்துக்கினே இருக்கிறானா இப்போதான்
நான் என்ன கையெழுத்தப்படும் நீயே படுவாங்க நீங்களே ஆடி